ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் 4:30 ஆகுது. இது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அதனால் எதுவுமே வீட்டில் நான் பெருசாக வேலை பார்க்கவே இல்லை. இப்போ தான் எந்திரிச்சு முடிஞ்சிச்சு. என்னால் எந்திரிச்சோன்னே முதல்ல வாஷிங் மிஷின் போட்டுட்ருக்கேன். ஒரு லோடு ஓடிட்டுருக்கு. அடுத்த லோடுக்கு இங்கே துணியெல்லாம் இருக்குது. அது வெள்ளை துணி தனியாக ஊற வச்சு துவைக்கணும். பாருங்க, ரூம் கூட இப்படி தான் கிடக்கு. முடியல, லைன் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். ஒன்றுன்னா வீடுமே க்ளீன் பண்ணணும். கிச்சன் பார்த்திங்கன்னா கழுவி வச்ச பாத்திரம் எடுத்து அடுக்கணும். அது ஏன்னா ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். இது பாத்திரத்தை எடுத்து அடுக்கணும். இது கவுண்டர் டாப் ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சிட்டேன்னா ஹெல்ப்புக்கு வரவங்க வந்து க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. க்ளீன் பண்ணணும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி முடிஞ்ச ஒரு வேலையை செய்ய வேண்டியதான். டிஷ் வாஷர்லேயும் நேற்று ஒரு லோடு போட்டு விட்ருக்காங்க. அதையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். பாருங்க, ஒரு ஈடு துணி எடுத்துட்டேன். ரெண்டாவது ஈடு துணி போட்டுட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே எடுத்துட்டேன். 2 தலைகாணி ஒரு மட்டும் அழுக்காக இருந்தது, அது மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பெட்டை நவுத்தி விட்டுட்டு அந்த ஜன்னல் கம்பியை தொடச்சி விட்டுட்டு இந்த ரூமை பெருக்கி மாப்பு போடணும். போட்டு விட்டுனா இந்த வேலை முடிஞ்சிச்சு. அங்கே கிச்சன்லேயும் பாத்திரம் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். இது ஊற வச்சு துவைக்கணும் வெள்ளை துணி. கிச்சன்லேயும் பாத்திரம் எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள், டேபிள் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லதை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எதாவது கெட்டு போயிருந்ததுன்னா எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் திரும்ப ஸ்டோர் பண்ணிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் நீட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, ஃப்ரிட்ஜு தான் சத்தம் போடுது. நான் டோரை மூடிட்டு திரும்ப வேலையை ஆரம்பிக்கிறேன். பாருங்க, அழுக்காக இருக்குது உள்ள. இது மட்டும் குட்டி குட்டி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் சொல்லி நிறுத்துங்களாண்டா எடுத்துட்டு தொடச்சிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியதான். பாருங்கள், ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிரேவிலாம் இருந்தது ஹோட்டலில் வாங்கினதெல்லாம், அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன்.
எல்லாமே பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. இதில் முட்டை இருக்குது. இதில் இது சவுச்சவும் முருங்கைக்காவும் இருக்குது. தக்காளி கூட, இது பால், தயிர், இதில் கொஞ்சம் எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸு, வெங்காயம், பூண்டு நம்ம இருக்காது, உருளி போடுற பூ. இதை மட்டும் உதுத்து வைக்கணும். மற்றபடி இப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. பாருங்கள், இதுக்கு நைட்டுக்கு தேவையான குருமாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் செய்யலான்னு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் போட்டு செய்யலான்ட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். இந்த கூடையில் இருக்கிறத எடுத்து அடுக்கிட்டேன்னா இதையும் எடுத்து இதெல்லாமே எடுத்து டேபிளில் வச்சிட்டேன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப அந்த வேலையை முடிச்சிடுவேன். அது சாப்பாடு இருக்குது கொஞ்சம், அது ஹெல்ப்புக்கு வரவங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், வெள்ளை டைல்ஸ்க்கு அதுவும் அப்படியே இந்த பழுப்பு கலரில் ஆகுது. அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணணும். இது கவுண்டர் டாப் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். மேலே அப்பப்போ துடைக்கிறதோட சரி. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். கழுவக்கூடாது சாத்திரிமா. பாருங்க, பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா போயிடுச்சு. வெள்ளை டைல்ஸு அழகாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவன் கையோடு துடைச்சாச்சு. ஃபுல்லாக க்ளீன். இது பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேவும் கொண்டு வந்து வச்சாச்சு. தொடச்சிட்டு ஆயில் ட்ரே, டிஷ்யூ ஸ்டாண்டு, பிளேட்டு ட்ரே இதெல்லாமே தொடச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மேட்டை போட்டு இந்த இடத்துல வைக்க வேண்டிய ட்ரே மட்டும் இங்கே தொடச்சிட்ருக்கேன். தொடச்சிட்டு எடுத்து வைக்கணும். சைடு பை சைடு அப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. நான் வந்து டிஷ் வாஷர் மட்டும் பாத்திரம் அன்லோட் பண்ணணும். இது கையில் கழுவுற பாத்திரம் கொஞ்சம் கழுவிட்டுருக்கு. சைட் பை சைடு அலெக்ஸா பாட்டு கேட்டுக்கிட்டே நிறைய வேலை போயிட்டுருக்கு. கவுண்டர் டாப்பில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. கவுண்டர் டாப் பக்கா க்ளீன். சைட் பை சைடு அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு. வேலை முடிஞ்சிச்சு. டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், சப்பாத்திக்கு மாவு பிசையணும். மாவு போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் கொஞ்சம் மீல் மேக்கரும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் மட்டும் போட்டு அரைக்கணும்.
இதில் கோதுமை மாவு காலி ஆகிடுச்சி. இதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். நைட்டுக்கு பாருங்கள், ஒயிட் குருமா, பீன்ஸு, கேரட்டு, மீல் மேக்கர் 3 போட்டு ஒயிட் குருமா கொதிச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இட்லி மாவு காலி ஆகிடுச்சி. அதனால் இட்லி அரிசி எடுத்து வச்சுட்டேன். நைட்டு படுக்கும் போது தண்ணி ஊற்றிட்டு படுத்துட்டா காலைல எழுந்திரிச்சி மாவு அரைச்சிக்கலாம். இது காலைல சாப்பிட்றதுக்கு பாதாம், வெந்தயம், உளுந்து, அரிசி, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சிங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வீடு, கிச்சன் எல்லாமே நீட்டாக வச்சுக்கிறதுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சம்மர் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். என்னால் சம்மர் சுத்தமாக தாங்கவே முடியலப்பா. பயங்கர வெயில், ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏசியிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியிலே வர முடியல. என்ன பண்ணுறது, எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. இன்னும் 1 மாதம் எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஓகேப்பா, எல்லோரும் பத்திரமா இருங்க. வெளியில் எங்கேயும் அதிகம் போகாதீங்க. வீட்டுக்குள்ளே இருங்க. நிறையா மோர், இளநீ, தண்ணி நிறையா குடிங்க. நீர் பானகமாக நிறைய எடுத்துக்கோங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய். குட் நைட்.